இந்த வீடியோவை வாட்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து 10th டிஎன் சமைச்சு 2021ங்கிற வருஷத்தில் திருந்தி இதை கரெக்ஷன் பண்ண புக்கில் இருந்து உள்ள எல்லா ப்ராப்ளமையும் நாங்கள் சால்வ் பண்ணி இந்த வீடியோஸில் இந்த சேனலில் நாங்கள் போட்டுட்ருக்கோம். சரியா? அதில் உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தமிழ் மீடியம்னாலும் சரி, இங்கிலீஷ் மீடியம்னாலும் சரி, ரெண்டு பேருக்குமே பயனுள்ள வகையில் இந்த வீடியோஸ்லாம் நாங்கள் போட்டுட்ருக்கோம். ரைட், இப்போ நாங்கள் வந்து 5th சாப்டர் கோஆர்டினேட் ஜாமெட்ரி பார்த்துருக்கோம். ஆயத்தொலை வடிவியல் பாருங்க. அந்த எக்ஸாம்பிள் 5.1 நம்ம செகண்ட் கான்செப்ட் ஸ்லோப் ரிலேட்டடா, ஸ்லோப் சாய்வு சம்பந்தமான கணக்குகளை பார்த்துருக்கோம். ஷோ தட் த பாயிண்ட்ஸ் ஆர் கொலினியர். கொலினியர்னா என்ன? கொலினியர் தமிழ்ல வந்து நேர்கோடு அமைவன. இந்த புள்ளிகள் வந்து நேர்கோட்டில் அமையும் அப்படின்னு நம்ம நிரூபிக்கணும். அதாவது இது ஒரு ஸ்ட்ரைட் நேர்கோடுனா எல்லா ஸ்ட்ரைட் லைன் இல்லையா? இந்த பாயிண்ட்ஸ் வந்து இந்த ஒரே கோட்ல இருக்கும் அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். ஸ்லோப் ஆஃப் ஏபி கண்டுபிடிக்கணும், ஸ்லோப் ஆஃப் பிசி கண்டுபிடிக்கணும். சேமா இருந்ததுன்னா அந்த பாயிண்ட்ஸ் ஆர் கொலினியா. ஓகே, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ஸ் நான் எழுதிக்கிறேன். -2,5 let the points be. நம்ம வந்து பாயிண்ட்ஸ்க்கு நேம் பண்றோம் பார்த்தியா? அதனால let the points be a -2,5 and b 6,-1. क्वेश्चनல வந்து நேம் பண்ணல, சோ அதனால நம்ம நேம் பண்ணிட்டோம் 2,2. சோ 3 பாயிண்ட்ஸ் நேம் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? ஸ்லோப் ஆஃப் AB. ஸ்லோப் ஆஃப் AB. ஓகே, AB இன் சாய்வு. AB இன் சாய்வு. சோ 2 பாயிண்ட்ங்கறதால ஃபார்முலா வந்து y2 - y1 / x2 - x1. சோ AB உடைய பாயிண்ட்ஸ் எடுத்து நம்ம அதை சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். It is x1 y1 x2 y2. So -1 - 5 -1 - 5 divided by 6 - -2 6 - -2. Okay, -1 - 5 - 6 by minus into minus plus. So 6 + 2 8. So -3 2s are 6 4 2s are 8 -3/4. அதே மாதிரி ஸ்லோப் ஆஃப் BC கண்டுபிடிக்கிறோம். ஸ்லோப் ஆஃப் BC equal to அதே ஃபார்முலா தான். சோ BC வச்சு பண்றோம். 2 - -1 2 - -1 by 2 - 6 2 - 6. So minus into minus plus. So 2 + 1 3 3/-4. சேமா இருக்கா? So slope of AB equal to slope of AB is equal to slope of BC. புரியுதா உங்களுக்கு? அப்ப ரெண்டு ஸ்லோப்ஸ் ஈக்குவலா இருந்தாலே the points lie on a same line. புள்ளிகள் ஒரே கோட்டில் அமைகிறது. Therefore the points are collinear. Points are collinear. அடுத்த क्वेश्चन பாருங்க. எக்ஸாம்பிள் 5.13. A point B C D the 4 points கொடுத்திருக்காங்க. B 4 points 4 புள்ளிகள். First question, find the slope of the line segment AB CD. Second question, find the slope of the line segment BC AB. What can you deduce from your answer? இந்த பதிலில் இருந்து நீ என்ன தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு கேக்குறாங்க. நீ என்ன புரிந்து கொண்டா அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ நம்ம முதல் क्वेश्चन பாருங்க. புரியுதா? ஸ்லோப். நம்ம வந்து ஸ்லோப்க்கு ஃபார்முலாவை நம்ம காமனா எழுதலாம். ஏன்னா 4 தடவை நம்ம வந்து ஸ்லோப் ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். அதனால நம்ம ஸ்லோப் ஃபார்முலாவை காமனா எழுதலாம். இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஸ்லோப் ஆஃப் ஃபர்ஸ்ட் क्वेश्चनல என்ன கேட்டாங்க? ஸ்லோப் ஆஃப் AB. ஸ்லோப் ஆஃப் AB ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி எழுதியாச்சு. AB பாருங்க, AB ல 1 என்னன்னா எழுதிங்க 1, -2 6, -2. y2 - y1 y2 - y1 divided by x2 - x1 6 - 1 -2 + 2 -2 + 2 என்ன ஆயிடும்? 0 0/5 = 0. அடுத்து பாருங்க செகண்ட் ஸ்லோப் ஆஃப் என்ன கேட்டாங்க? ஸ்லோப் ஆஃப் AB ஸ்லோப் ஆஃப் CD. What is C? C 0.5, 1 and B 0.2, 1. So y2 - y1 1 - 1 x2 - x1 2 - 5. So 0/-3 is also 0 அவ்வளவுதான். செகண்ட் क्वेश्चन பாருங்க. Find the slope of the line segment BC. Slope of BC. Okay, BC. B point சொல்லுங்க பாப்போம். 6, -2 and C ங்கற point 5, 1. y2 - y1 1 - -2. புரியுதா?
புரியுதா? நான் வந்து ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணி செய்யறதுனால கொஞ்சம் ஃபாஸ்டாவே போட்டு காமிச்சிட்டே இருக்கேன். அப்படியே ஃபார்முலால இந்த ஃபார்முலால அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டே வரணும். டிவைடட் பை x2 minus x1 5 minus 6. Okay, so minus into minus plus. அப்போ 3 by minus 1 is equal to minus 3. Second பாருங்க slope of AD. So A point எழுதுங்க 1 comma minus 2 and B ங்கிற பாயிண்ட் வந்து 2 comma 1. Okay, so y2 minus y1 1 minus minus 2 divided by x2 minus x1 2 minus 1. Minus into minus plus, so 1 plus 2 3 by 1, so 3. ரெண்டு क्वेश्चनக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. third question என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. third questionல என்ன கேட்டிருக்காங்க, what can you deduce from your answer? நம்ம இந்த ஆன்சர்ல இருந்து நாம என்ன புரிந்து கொண்டாய் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப என்ன பண்ணணும் பாருங்க. இப்ப இது என்ன இருக்கு, AB யும் CD அதோட ஸ்லோப் வந்து ஈக்குவலா இருக்கு. அதாவது ஸ்லோப் ஆஃப் AB is equal to slope of CD. Yeah, அப்போ therefore AB is parallel to CD. AB இன் சாய்வும் CD இன் சாய்வும் சமம். அப்போ AB is parallel to CD. Slope of BC is not equal to slope of AD. உங்களுக்கு செகண்ட் சம்ல பாத்தீங்கன்னா BC யும் slope of BC யும் AD யும் not equal. So not equal னு போட்டுக்கணும். அப்ப therefore BC is not parallel னா அடிச்சு காமிக்கணும். not parallel to AD. இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, ABCDங்கிற பாயிண்ட்ஸ்ல ஏதாவது two sides வந்து parallel அப்படிங்கிற மாதிரி வருது. AB parallel CD னா அப்ப என்ன மீனிங், AB therefore ABCD, the points ABCD சொல்லலாமா, the points therefore the points ABCD form a trapezium. எல்லாருக்கும் தெரியுமா trapezium? அதாவது ABC புள்ளிகள் ABCD சரிவகத்தை அமைக்கிறது. ட்ரபீசியம்னா எப்படி இருக்கும் பாருங்க. இந்த இடத்துல அந்த மாதிரி ஏதாவது ரெண்டு சைடு வந்து எப்படி இருக்கும், இப்படி இருக்கும் இல்ல, அப்படி இருக்கும். ஏதாவது ரெண்டு சைடு மட்டும் parallel-ஆ இருக்கும். அடுத்த டூ சைட்ஸ் வந்து parallel-ஆ இருக்காது. ஏதாவது நாலு சைடுல ஏதாவது ரெண்டு சைடு இணையாக இருந்தால் parallel-ஆக இருந்தால் அந்த ஃபிகருக்கு பேர் வந்து சரிவகம், ட்ரபீசியம். எல்லாருக்கும் புரியுதா? கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல நம்ம கண்டினியூ பண்ணலாம்.